Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னா பப்பாயா தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எப்பயாவது ஃபேஸ் பேக்லாம் பண்றீங்கன்னா அப்பப்ப எடுத்து சாப்பிடவும் செஞ்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது. நார்மலாவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இன்டேக் எடுக்கும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது டயட் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் இன்டேக் எடுத்துக்கும் போது அவங்களோட ஃபேஸ் வந்து செம்மையாக க்ளோவாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நானுமே இன்டேக் அதிகமாக எடுத்து காமிச்சேன். அதே மாதிரியே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஃபேஸ்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு செம்ம க்ளோ கொடுக்கும், ரொம்ப கலராக வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு டேன் இருந்தாலுமே ரிமூவ் பண்ணிடும், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரியும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இது வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட் அப்படின்றதுனால நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கணும். ஸோ வந்து இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்டேக்கும் அப்பப்போ எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இதோட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். பட் நல்லா பேஸ்ட்டாக இருக்கும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு க்ளீனான பவுலில் திக்கான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பப்பாயா பேஸ்ட்டு இதுலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பப்பாயா ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுனால செம்ம க்ரீமியாக இருக்குது. மிக்சியில் பேஸ்ட் பண்ணதுனால தான் இந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது. நீங்கள் வந்து கையிலே பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு க்ரீமியாக வராது. பப்பாயா வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னும் ரொம்ப ஃப்ளேக்கியாக ஸ்கின் இருக்கும்ல, அவங்களாம் யூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். கர்ட் சேர்த்ததுனால நல்லா கூலிங்காக இருக்குது. கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது நிறையா. ஸோ அது வந்து உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெட் செல்ஸ்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறோம். கர்டில் வந்து நிறைய ஃபேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் சேர்த்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணும். நரிஷ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ வந்து நீங்கள் கர்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெக்குக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி அப்படியே தண்ணி வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஒரு க்ளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே யூஸ்லேயே எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைம்ஸாவது யூஸ் பண்ணணும். அப்போ தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக சன்டான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து போத் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.